ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய் யாதவ் இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர். இவர் ஆல்ரெடி ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்கு ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஹர்ஷ் தியாகி. இவரை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறாங்க. இவருமே ஆல்ரெடி மும்பை ஸ்குவாடில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கட்டிங் பிளேயர். இவர் பார்த்தீங்கன்னா ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் அண்ட் நல்லா குயிக் ரன்லாம் போடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிதிஷ் ராஜகோபால். இவர் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் எபிலிட்டி அண்ட் பவுலிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. ஸோ இவருமே ஜடேஜாவுக்கு ஒரு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த அகில் ஹுசைன். இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸி டிஎஸ்கேல ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ஜேஎஸ்கே ஸ்குவாடோட இருக்காரு. ஸோ சிஎஸ்கே வாங்குறதுக்கான ஹை சான்ஸ் இருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஜார்ஜ் லிண்டே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டீம் கூட ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. நல்லா பவர் பிளேல பவுலிங் போடுற எபிலிட்டி கூட இருக்கு அவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேர்ந்த கூப்பர் கான்லி. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஆஸ்திரேலியா நேஷனல் டீம் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவர். ஜடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரு. ஸோ கைஸ் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க யார் எடுத்தால் நல்லா இருக்குன்னு ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் சிஎஸ்கே வேணா தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ பாய் கைஸ்.